பிரைஸ் எல்லாம் நமது வாழ்க்கை பணி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எவ்வாறு அளிக்கிறது என்பதை பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாற்ற யோசேப்பு எகிப்து அனுப்பப்பட்டது போல, யூதர்களை காப்பாற்ற எஸ்தர் அழைக்கப்பட்டது போல, குணமாக்கப்பட்ட பேய் பிடித்த மனிதன் தன் சொந்த வீட்டுக்கு ஒரு செய்தியோடு இயேசுவினால் அனுப்பப்படுகிறாரு. பேய் பிடித்த ஒரு மனுஷன் கல்லறையில் வசிக்கிறான். அவனை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க, முடியவில்லை. அவ்வழியாக வந்த இயேசு லேகியோன் பிசாசு பிடித்து அவனை குணமாக்கிறாரு. குணமாக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவோடு செல்ல விரும்புகிறார். ஏனென்றால் அவனுக்கு யாரும் அத்தகைய அன்பையும் இரக்கத்தையும் இதுவரை காட்டவில்லை. ஆனால் இயேசு அதற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கு பதிலாக இயேசு தமது இரக்கத்தினால் என்ன செய்தார் என்பதை சாட்சியம் அளிக்க தமது குடும்பத்திடம் திரும்பும் மிகவும் கடினமான பணியை அவர் அவனுக்கு வழங்கினார். ஏனென்றால் அந்த மனிதன் தம்மை பற்றி உண்மையான மற்றவர்களுக்கு அறிவிப்பான் என்று இயேசு நம்பினார். இயேசு தமக்கு செய்த பெரிய காரியங்களை அந்த மனுஷன் அறிவிக்க தொடங்கினார். எல்லோரும் அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியாக நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார்கள். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடப்பற்றாக இருக்கிறாங்க சொல்லிடுறாங்க. ஆமென்.